சோ தேவனுடைய பார்வை வேறு விதத்தில் இருக்கிறது. அவனை எல்லா நேரமும் என்னோட இணைஞ்சி அவன் இருக்கணும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. ஸோ நான் நீதிமான் என்பதை என்றைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் இடைவிடாமல் உணர முடியும். இவன் ஒரு பாவம் பண்ணல, ஆனா இவன் பாவத்துக்கு கரையம் கொடுத்துட்டாரு. ஒரு பாவம் பண்ணல, ஆனா கரையம் கொடுத்துட்டாரு. இவன் பேருக்கே கரையம் கொடுத்திருக்காரு. எந்த பாவத்துக்கு கரையம் கொடுத்தாரு? அப்படி போயிருங்க. இவனுடைய எந்த பாவத்துக்கு கரையம் கொடுத்தாரு? செய்யாத பாவத்துக்கு. என்ன தைரியம் உங்களுக்கு? ஒருவன் உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் உங்களால் விசுவாசிக்க முடியாத ஒரு காரியத்தை நான் செய்வேன். கொடுங்க சார். பாவம் நானும், பாவம் நானும், பாவத்தை கட்டுக்கிறதே இல்லை, பாவம் நானும் இப்படி கேட்கிற பத்தியா? அதனால தான் வாயில் ஆமேன்னு என்ன செய்யாது? பாவம் நானும், பாவம் நானும், பாவம் நானும் இல்ல, பாவம் நானும் இல்ல, பிதாவும் நானும், பிதாவும் நானும், பிதாவும் நானும், பிதாவும் நானும், பிதாவும் நானும். இதை முங்கிட்டீங்கன்னா வாயிலிருந்து தைரியமா வரும். நான் என்ன பாவம்னாலும் கண்டுக்க மாட்டாரா என்கிற வார்த்தை எப்ப தெரியுமா தைரியமா வரும்? பிதாவும் நானும் என்கிற உறவை மாத்திரமே பார்க்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை வெளியே வரும். பைபிளே ஆவியானவரே முக்கியப்படுத்துகிற அந்த வார்த்தையை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார், அதனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை. எங்க வேணாலும் விதைக்கலாம், பலன் இருக்கு. ஆனா அந்த தேசத்துல விதைச்சீங்கன்னா 100 மடங்கு பலன் இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களிடம் எங்கள் உம்மோடு இணைக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. இந்த புதிய வாரத்தை நீர் எங்கள் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை நீர் எங்களுக்காய் முடித்திருக்கிறீர். எங்கள் இருதயங்கள் அதில் மகிழ்ந்திருக்கிறது நன்றி சொல்லுகிறோம். உம்மை போல நாங்கள் இந்த உலகத்தை பார்க்க, உம்மை போல நாங்கள் எங்களை பார்க்க, உம்மை போல ஜனங்களை பார்க்க எங்களுக்கு உம்முடைய நல்ல ஆவியானவர் கிருபை செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். தேவனுடைய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய மகிமைகள் நிரப்பியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வந்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய மகிமையிலே இருந்து ஆண்டவரை நாங்கள் எல்லாவற்றையும் நடப்பிக்க எங்கள் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சிரித்த முகத்தோடு அமர்ந்திருங்கள். விஜய் சொன்ன மாதிரி நான் லைவில் கேட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். சில லைவில் கூட பாடுறாங்க ஆன்லைனில், ஆனால் சில நேரில் கூட பாட மாட்டேன்றீங்க. ஸோ அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் இணைக்கப்படுவதுதான் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கான இந்த ப்ரீவியஸ் ஸ்டேஜ். எப்பொழுதெல்லாம் ஒரு சத்தம் பூமிக்கு வந்ததோ அப்பொழுதெல்லாம் அது வருவதற்கு முன்பாக ஒரு மேகம் வந்தது. அந்த மேகத்தில் இருந்து சத்தம் புறப்பட்டது. ஸோ மேகம் உங்களுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சத்தம் என்ன செய்யாது? வராது. ஸ்பீக்கர்லேருந்து வர சத்தம் இல்லை, உள்ளே வர சத்தம். வேர்ட் ஆஃப் காடை சொல்லலை, வாய்ஸ் ஆஃப் காட். நீங்கள் எப்பொழுது சபையில் அமர்ந்திருக்கிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய வார்த்தை பொதுவாக துணிக்கிறது. ஆனால் எப்பொழுது பிரசன்னத்தில் இணைகிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய வார்த்தை தனிப்பட்ட முறையில் பேசுகிறது. In your case, that is what faith.
ஃபெய்த்னா என்னன்னா, இட் இஸ் நாட் அ மென்டல் அக்செப்டன்ஸ். தேவன் நல்லவர், ஆமாம் தேவன் நல்லவர், அது வந்து தட்ஸ் நாலேஜ். ஆனால் இன் மை கேஸ், அங்கே தான் ஃபெய்த் வருது. இடபிள்யூ கன்யான்னு சொல்கிறார், இன் மை கேஸ், என்னுடைய இந்த விஷயத்தில், என்னுடைய இந்த பிரச்சனைக்கு தேவன் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார் அல்லவா. அது எப்போ தெரியுமா அந்த வாய்ஸ் வருது? எப்போ மேகம் வருகிறதோ உங்கள் தலைக்கு மேலே அந்த மேகம் வந்து இறங்கும். நீங்கள் அப்படியே அந்த ப்ரெசன்ஸில், அந்த கார்டு கொடுப்பா யாவே, அந்த ப்ரெசன்ஸில் நீங்கள் கனெக்ட் ஆகும்போது ஒரு மேகம் வந்து, ஒரு ஆள் பாடுங்க, கண்களை மூடி, let's be connected with the presence of the Lord. Amen. Yahweh, Amen, Yahweh, Amen, Yahweh, 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 oh Yahweh, Yahweh Rofeka. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், don't despise the worship time. ஆராதனை நேரத்தை அசட்டை செய்யாதிருங்கள். நீங்கள் ஆராதனை நேரத்தை அசட்டை செய்யும்போது செய்தியின் நேரம் அந்த அளவு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஒருவேளை எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா ஒருவேளை கொடுக்குறவர் கனெக்ட் ஆகி வந்திருக்காருன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வழக்கமாக ரிசீவ் பண்ணுறதை விட அதிகபட்சமாக தேவனுடைய பிரசன்ஸ் உணர முடியும். ஆகவே நீங்கள் அமர்ந்திருக்கும் போது ஜஸ்ட் பி கனெக்டட் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். மேகம் வரும்போது தான் என்ன வருகிறது? சத்தம் வருகிறது. அப்பொழுது அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டு, ஹௌரா பாலா ஷந்துரா பாலா பதியாங்கரா நம. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸோ தேவனுடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பியுங்கள். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே நான் நீதிமான் என்கிற உண்மை என்றைக்கு நமக்கு புலப்படுகிறதோ அன்றைக்கு தான் தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் பாவிகள் இல்லை என்று சொல்லுகிற விஷயம் ஏதோ வந்து எக்ஸ்ட்ரா பாவம் செய்கிறதுக்கான லைசன்ஸ் இல்லை. டு என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், மேன்மையான நோக்கத்தோடு தான் அது பிரசங்கிக்கப்படுகிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நீதிமான்கள் சொல்லும்போது பாவம் செய்கிற ஒருத்தர் திரும்ப பாவம் செய்வார்னா, அவர் ஏதோ ஒரு படம் பார்க்குறதுன்னு வச்சுக்காங்களேன். பாவம் ஒரு படம் வந்து எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது ஒரு வருஷத்தில்? ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுமா? மாதத்துக்கு ஒரு படம் பார்ப்பீங்களா? மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் படம் பார்க்குறதுக்காக நீங்கள் நீதிமான் பிரசங்கிக்கப்படலை. 30 நாளில் ஒரு நாள் நீங்கள் படம் பார்க்குறதுக்காக உங்களுக்கு நீதிமான் பிரசங்கிக்கப்படலை. அநேகர் நினைக்கிறாங்க அப்படி. மீதி 29 நாளும் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்க முடியும் என்பதற்காக நீங்கள் நீதிமான் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் அவனுக்கு எண்ணமெல்லாம் அந்த 30வது நாள்லேயே இருக்குது. அந்த 30வது நாள் பாவஞ்சிருக்கா 29 நாள் இதை பேசுகிறாங்க போல. இல்லை, 29 நாள் கடவுளோடு இணைந்து இருப்பதற்காக அது உங்களுக்கு பேசப்படுகிறது. இந்த 29வது நாள் 30வது நாள் என்ன செய்கிறது? மாற்றுகிறது. ஸோ தேவனுடைய பார்வை வேறு விதத்தில் இருக்கிறது. அவனை எல்லா நேரமும் என்னோட இணைஞ்சி அவன் இருக்கணும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. ஸோ நான் நீதிமான் என்பதை என்றைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் இடைவிடாமல் உணர முடியும். ஆமாம், குரூசிஃபிக்ஷனுடைய ஒரு மேஜர் பிளெஸிங் வந்து என்னன்னா வந்து பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் வேர்ட் ஆஃப் காட் இஸ் இன்செப்பரபிள். இரண்டும் பிரிக்கப்பட முடியாதவைகள். என்றைக்கு மனிதன் பிரசன்ஸை மிஸ் பண்ணிட்டு வெறும் வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு வார்த்தை மூளைக்கு செல்கிறது. அது எதுக்கு பயன்படுது? குற்றப்படுத்துவதற்கு, மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு, இதுக்கு மட்டுமே யூஸ் ஆகிடுது. என்னைக்கு ப்ரெசன்ஸோட வேர்டு கேட்குறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையாக அது மாறுது. கையை தட்டுங்க ஒரு அவருக்கு. ஹல்லேலூயா. ஸோ வேர்ட் ஆஃப் காட் வந்து ரைஸ்னா அரிசினா, ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் வந்து என்ன செய்யுது? அது பாயில்டு ரைஸாக என்ன செய்யுது? மாற்றுது. ஆமாம். ஸோ ஆகவே நீ கேட்கிற செய்திகள் தான் இன் யுவர் கேஸ். ஆமென் சொல்லுங்க. இன் மை கேஸ். கையத்து
ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். நம்ம நினைக்கிறோம் விசுவாசம் வார்த்தையை கேட்க கேட்க வரும்னு. அது ஓரளவு உண்மைதான். ஆனால் ஆவியானவர் என்ற ஒரு விஷயம் சொன்னார், ஃபெய்த் கமத் பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு. ஆனால் அது பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தை அல்லது வேதத்தை வாசிக்கும் போது கேட்குறோம்ல வார்த்தை, அது அல்ல. அந்த வார்த்தையை கேட்கறதுனால வர்ற விசுவாசம் அல்ல. நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்றார் பாருங்க. யூ அண்ட் மீ, யூ அண்ட் மீ, த வாய்ஸ் ஆஃப் காட். தேவன் அந்த பிரசன்ஸ் இறங்கும் போது அப்படியே உள்ள வந்து, நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை வரப்பண்ணினேன், உன் வழி வாய்க்கும் அப்படி சொல்லுவார் பாருங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படி சொல்லுவார் பாருங்க. இட்ஸ் 1 to 1. இந்த வாய்ஸ் ஆஃப் காட் தான் அதை கேட்குறப்ப உங்கள் ஃபெய்த் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபெய்த் கமத் பை த வாய்ஸ் ஆஃப் காட் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ 1 to 1 வேர்டு இருக்கு பாருங்க. கடவுள் உங்களுக்கு சுந்தரி அப்படின்னு பேசுகிறாரு, நீ கொஞ்சம் எந்திரி, படுக்கையை விட்டு எந்திரி அப்படின்னு பேசுகிறாரு பாருங்க. அதுதான் 1 to 1. உங்களுக்குள்ள அந்த சத்தம் கேட்கும். அது உங்கள் விசுவாசத்தை அப்படியே தூக்கி பட்டிடும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே என் விசுவாசத்தை காப்பாற்றிக்காங்க, என் விசுவாசத்தை காப்பாற்றிக்காங்க, நீ ஜோம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் விசுவாசத்தை காப்பாற்றலை, விசுவாசம் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமானது, பி கனெக்டட் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆமாம், காட்லி மைண்டட், இல்லாட்டி வந்து காட் கைண்ட் ஆஃப் மைண்டு, காட் கனெக்டட் ஹார்ட். இதுதான் இன்று ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. க்ரூசிஃபிக்ஷன் செஞ்ச முதல் வேலை உங்களை பிதாவோட கனெக்ட் பண்ணுச்சு. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்போ எது தடையாக இருந்துச்சு? சின்ன தடையாக இருந்துச்சு. அந்த சின்ன அடித்து தகர்த்துட்டு உங்களை அவரோடு இணைச்சிருச்சு. இனிமேல் சின்ன எண்ணமற்று போகும், போவதாக கூட இல்லை. ஆனால் இனி உங்கள் பாவங்களை நான் நினைவு கூறுவது இல்லை. நினைவு கூறுவது இல்லை. ஃபியூச்சர் டென்ஸா, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸா சொல்லுங்க. இனி உங்கள் பாவங்களை நினைவு கூறுவதில்லை. இனி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஹியர் ஆஃப்டர். ஹியர் ஆஃப்டர் நான் வந்து என்ன சொல்ல, ஆமாம், உன் லைஃப்பில் பாவம்னு ஒன்று நான் யோசிக்காமலே இருப்பேன் அப்படின்றது தான். ஆமாம், கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு வந்து எத்தனை வயசு? ஒரு 5 வயசு இருக்குது. நல்ல கவனிங்க. நிறைய பேர் இயேசு கிறிஸ்து எல்லா பாவத்துக்கும் மன்னிச்சிட்டார், மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நீ வாப்பா, இவன் இருக்கிறான், இவனுடைய சரி பண்ணி உட்கார். இவனுக்கு இப்போ இவன் 10th படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இவனுக்கு வயசு வந்து 10ன்னு வச்சுக்குவோம் பேச்சுக்கு. எத்தனை வயசு இவனுக்கு? 10. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இவனுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே கரையம் கொடுத்துட்டாரா இல்லையா? இவனுக்கு 5 வயசுன்னே வச்சுக்குவோம். இவன் பாவத்தை கரையம் கொடுத்துட்டாரா இல்லையா? எத்தனை பேர் கொடுத்துட்டாரு நீங்கள் ஆமேன்னு சொல்லுங்கள். நல்லா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம கொடுக்கலன்றவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், அவ்வளோ தைரியம்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவரை பகச்சுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. மனசுக்குள்ளே இருக்கு, ஆனால் வெளியே ஒரு சில என்ன சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பெரிய தாதாவனால. என் அன்புக்குரியவர்களே, கடவுளை பயக்க முடியாதுன்னா நிறைய பேர் அமைதியாக இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு மனசார சொல்கிறதில்ல. இப்போ இவன் 5 வயசு, இவனுடைய பாவங்களுக்கெல்லாம் வந்து தேவன் கரையம் கொடுத்துட்டாரு. இப்போ நான் கேட்குறேன், என்ன பாவம் பண்ணா? இவன் ஒரு பாவம் பண்ணல, ஆனால் இவன் பாவத்துக்கு கரையம் கொடுத்துட்டாரு. ஒரு பாவம் பண்ணல, ஆனால் கரையம் கொடுத்துட்டாரு. இவன் பேருக்கே கரையம் கொடுத்துருக்காரு. எந்த பாவத்துக்கு கரையம் கொடுத்தாரு? அப்படி போயிருங்க. இவனுடைய எந்த பாவத்துக்கு கரையம் கொடுத்தாரு? செய்யாத பாவத்துக்கா?
என்ன தைரியம் உங்களுக்கு? ஒருவன் உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் உங்களால் விசுவாசிக்க முடியாத ஒரு காரியத்தை நான் செய்வேன். கொடுங்க சார். ஆமென், 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 ஆமென். இந்த அன்புக்கு பேர் தான் அறிவுக்கு. உன் அறிவை வச்சு நீ அதை புரிஞ்சுக்கவே முடியாது. உன் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வைக்கிற, உன் பிள்ளை வளர்றதுக்கு முன்னாடி அட்மிஷனுக்கு ஸ்கூலில் சொல்லி வைக்கிற, உன் பிள்ளை வந்து கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னாடி வீடு கட்டி வைக்கிற பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு எல்லாவற்றையும் முன்பே செய்திருப்பது அதிக. ஓகே, ஸோ நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவன் பாவங்களுக்கு, இவனை விட்டுருங்க, கை குழந்தை ஒன்று பிறந்திருக்கு, அது பாவத்தும் கொடுத்துட்டாரு. இதைத்தான் சார் நாங்கள் சொல்கிறோம், இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த குழந்தையின் பாவத்திற்கும் இயேசு கிரயம் செலுத்தி தீர்த்தாருன்னா அது என்ன பாவம் பண்ணுச்சு? அம்மா இருக்கப்ப பாட்டில் எடுத்து பாலை குடிச்சிருச்சா? இட் இஸ் ஃபினிஷ்டு, அவ்வளோதான். கடைசியா பிறக்க போற என் பாவம் வரைக்கும் இயேசு செலுத்தி தீர்த்தார். கையத்தட்டு, கையத்தட்டு, கையத்தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். செய்த பாவமோ செய்ய போகிற பாவமோ உங்களையும் பிதாவையும் பிரிக்க முடியாது. அவர்தான் இதை சொல்றதை எல்லாம் நீங்க வந்து அவர் கூட இருந்தே பார்க்கணும். அந்த வசனத்தை பிதாவும் நானும், பிதாவும் நானும், பிதாவும் நானும். ஆஹா, பாவத்தை கண்டுக்கிறதே இல்லை. பிதாவும் நானும், பிதாவும் நானும், பாவத்தை கண்டுக்கிறதே இல்லை. இப்படியே கேட்டால் நல்லா இருக்கும். பாவம் நானும், பாவம் நானும், பாவத்தை கண்டுக்கிறதே இல்லை. பாவம் நானும் இப்படி கேட்குற பத்தியா? அதனால தான் வாயில் ஆமென் என்ன செய்யாது, வராது. பாவம் நானும், பாவம் நானும், பாவம் நானும் இல்லை, பாவம் நானும் இல்லை, பிதாவும் நானும், பிதாவும் நானும், பிதாவும் நானும், பிதாவும் நானும், பிதாவும் நானும். இதுல முங்கிட்டீங்கன்னா வாயிலிருந்து தைரியமா வரும். நான் என்ன பாவம்னாலும் கண்டுக்க மாட்டாரா என்கிற வார்த்தை எப்ப தெரியுமா தைரியமா வரும்? பிதாவும் நானும் என்கிற உறவை மாத்திரமே பார்க்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை வெளியே வரும். எப்ப இந்த கார்னல் மைண்ட் என்றாயில இந்த உலக சிந்தை என்னைக்கு வருதோ இந்த வார்த்தை தைரியமா வராது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஓகே தம்பி, என் அன்புக்குரியவர்களே, இந்த நீதிகரிப்பு, இந்த சுத்திகரிப்பு, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க மைண்டுக்கு வந்துருச்சுன்னா பிரசன்ஸ் ஆஃப் காடு நீங்க ஓட ஓட உங்களை விரட்டி அப்படியே வந்து என்ன செய்யும்? பேக்கப் கொடுத்துக்கிட்டே இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, this is what the secret of being in the presence of the Lord. Amen. It is not in doing, it is in being. அவர் பிரசன்ஸ்லேயே இருக்கிறது, பிரசன்ஸ்லேயே இருக்கிறது. தேவன் அவனை விட்டு விலகாதே இருந்தார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் இந்த வார்த்தையை எவனுமே பழைய ஏற்பாட்டில், ஆமாம், அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு பிரிந்தார், அவர்களை ஒப்பு கொடுத்தார், இப்பெல்லாம் வருது பாருங்க. ஆனால் இயேசு சொன்னார் சிலுவையில் வேலையை முடித்தோன்னே, இனி உலகம் முடிகிற வரைக்கும் சகல நாட்களிலும், சகல அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஜூன் மாதம் 24 இன்னைக்கு அவர் யாரு கூட தான் இருக்காரு? என் கூட தான் இருக்காரு. இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிறீங்க, உங்க கூட தான் இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க சர்ச்சில் இல்லை, இன்னைக்கு உங்க கூட தான் இருக்கிறாரு. நம்மெல்லாம் இங்க வர்றனால அவர் நம்ம கூட இல்லை, நம்மெல்லாம் அவர் கூட இருக்கிறனால இங்க வர்றோம். ஸோ வண்டியை முன்னாடி கட்டாத, மாடை முன்னாடி கட்டு, வண்டி தானா வரும். சில எப்போ பார்த்தாலும் சின் கான்சியஸ், சின்னு அந்த சின் கான்சியஸில் இருக்கும்போது தான் என்ன நடக்குது? திடீர்னு ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா உடனே சின்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நேற்று இந்த எலியா இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த எலியா அந்த வீட்டில் தங்கியிருக்கும் அந்த பொண்ணு பையன் செத்து போனோடனே உடனே அந்த அம்மா சொல்லி, என் பாவத்தை நினைவுகூர வைக்கத்தக்கதாக நீங்கள் இங்கே வந்தீங்களா அப்படின்னு. எலியா சொல்கிறாரு, ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதம்மா. அவர் என்ன ரூட்டில் வர்றாரு? எனக்கு சாப்பாடு கொடுத்த இந்த அம்மாவுக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்தனால இப்போ ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யணுன்றார். இதனால் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், நீ ஊழியக்காரனை சப்போர்ட் பண்ணும்போது உங்கள் வீட்டில் சகல நன்மைக்கு எதுவும் என்ன செய்யுது? மாறுது. உடனே கர்த்தர் அங்கே ஒரு அற்புதம் செய்கிறாரு. செஞ்சு முடித்த உடனே அந்த அம்மா சொல்லுது, இதனாலே நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை
தேவனுடைய வார்த்தை என்றும் நான் அறிந்து கொண்டேன். அப்போ இவ்வளோ நாளாக ஒரு ஒரு டவுட்லேருந்து இருந்திருக்கு போல நம்ம. இல்லை இவ்வளோ நாள் நம்புச்சு, இப்போ தான் ரொம்ப நம்புது. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த வார்த்தையை நிரூபிக்கத்தக்கதாக, நான் பேசுகிற வார்த்தையை நிரூபிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்கள் இந்த நாட்களில் செய்துள்வாராக. கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நேற்று ஒரு வசன வாசனை கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் எல்லோரும் யோசுவாவுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன்னுடைய கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அப்போ அந்த கணம்ன்றது என்ன தெரியுமா? அவன் பார்க்குற அந்த வேலையை ஷேர் பண்ணி கொடுக்கும்போது, அந்த ஆனர் பண்ணும்போது ஜனங்கள் கீழ்ப்படிவார்களாம். அப்போ அந்த அசோசியேட் பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்ன்னு கூட சொல்லலாம், அந்த அடிஷ்னல் பாஸ்டர்ஸ், நீங்கள் எல்லாருமே உங்கள் பொறுப்பாக நீங்கள் ஆனர் பண்ணப்படும் போது என்ன நடக்குதுன்னா, பீப்புள் ஸ்டார்ட் ஒபேயிங் யூ, உங்கள் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறார்கள். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நீங்க ஆவியானவரோடு இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னா, இப்ப நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆஃபரிங்ன்ற சொல்ல வரல, எந்த இடம் ஃபோக்கஸ் பண்றேனே உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த வசனத்துல பாருங்க, இந்த வசனத்தை இப்படியே வாசித்திருக்கவே கூடாது, இந்த வசனம் வேற ஸ்டைலில் வாசித்திருக்கணும். சரி, வாசிக்காட்டினாலும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காரு. இந்த வசனத்துல முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். கிளீனாக அடிச்சிட்டீங்க சார், கைத்தட்டு தான் இருக்கு. ஈசாக்கு அந்த தேசத்தில், கையை தட்டுங்க, முக்கியமான வார்த்தை, நல்லா தட்டணும். இயேசு வழியோரம் விதைக்கிறதை காட்டுறாரு, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிறதை காட்டுறாரு, கற்பாறை நிலத்தை காட்டுறாரு. இங்க பைபிள் சொல்லுது, ஈசாக்கு, அடுத்த வசனம், ஈசாக்கு பணக்காரன் ஆயிட்டான். அடுத்த வசனம், முந்தின வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். முக்கியமான வார்த்தை, அந்த தேசம். இல்ல சார், நீங்க இதை வம்புக்குன்னு கொண்டு போய் ஸ்டேரிங் எங்க நிப்பாட்டுறீங்க சார். இல்ல சார், அப்படி பிரசங்கம் பண்ணுவதை பார்க்கலும் நான் சாகிறது எனக்கு நலமா இருக்கும். பைபிளே ஆவியானவரே முக்கியப்படுத்துகிறார் அந்த வார்த்தையை. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தார், அதனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை. எங்க வேணாலும் விதைக்கலாம், பலன் இருக்கு. ஆனா அந்த தேசத்துல விதைச்சீங்கன்னா 100 மடங்கு பலன் இருக்கு. ஏன் அந்த தேசம்? நீங்க ஃபோக்கஸ் பண்ணல, நான் ஃபோக்கஸ் பண்ணல, ஆவியானவர் ஃபோக்கஸ் பண்றார். முத வசனத்தை வாசிங்க, தெரியும். முத வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பின்னும் ஒரு பஞ்சம் ஈசாக்கு இருந்த தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். அடுத்த வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, இங்க இருங்க, அவன் இருந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. இருந்த தேசம் சில நேரங்களில் பாருங்க, இல்லாத பொல்லாத போட்டு நம்மளை குழப்பி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பஞ்சம் வர மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எதிர்மறையா இருக்கு. ஆனா கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, இங்க பாரு, அப்படின்னு கேட்கக்கூடாது, ஊர்ல பஞ்சம் வரலாம் நீ பார்க்க கூடாது. என்ன சொன்னாரா? நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு, கைத்தட்டு, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில், எல்லாம் சொல்லுங்க, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில், நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. இப்ப அந்த வசந்த வாசிங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் சொன்னார், பர்டிகுலரா நீ இந்த தேசத்துல தாண்டா இருக்கணும். இல்ல சார், எல்லாம் எதிர்மறையா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பன்னு சொல்ற, அக்கா சொல்றா, அண்ணன் சொல்றான்னு இருக்க, நான் சொல்றத கேள், கையை தட்டு. ஆமென். மதுரையில் ஒரு பிரபலமான பாஸ்ட், அவர் சொல்ற அந்த இது நமக்குள்ள இதாயிடுச்சு. அக்கா சொல்றான், அண்ணன் சொல்றான்னு இருந்த அது இம்பேக்ட் பண்ணிடுச்சு நம்மளை. அதனால அக்கா சொல்றான், அண்ணன் சொல்றான்ட்டு நீங்க எதையும் செய்யக்கூடாது. அவர் உங்களுக்கு, கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஆமா, அவர் உங்களுக்கு சொல்லுகிற தேசத்தில், அவர் சொன்னாரா, நான் உனக்கு, அந்த வசந்த போடுமா, நான் உனக்கு சொல்லுகிற தேசத்துல குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்துல வாசம் பண்ண. இல்ல பஞ்சமா இருக்க, பஞ்சமா இருந்துட்டு போதுரா, ஆனா இங்கதான் நீ தஞ்சமா இருக்கணும். ஆமென். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. என்ன நடக்கும் தெரியுமா?
நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எல்லாம் சொல்லுங்க, சொன்னதெல்லாம் நடக்கணும்னா சொன்ன இடத்துல இருக்கணும். கைத்தட்டுங்க ஒரு வரைக்கும். ஆமென். இந்த தேசத்துல வாசம் பண்ணுனாரு, அவன் இருந்தான். இந்த தேசத்தை விட்டு போகாதன்னாரு, இருந்தான். அடுத்து அந்த தேசத்துல பஞ்சம் இருந்துச்சு, ஆனாலும் இருந்தான். அடுத்த வருஷம் வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அதுக்கப்புறம் அப்படியே வராரு, சொல்லு கீழ்ப்படிந்து என் கட்டளை நியமங்களும் பிரமாணம் கைக்கொண்டபடியினால், அடுத்து நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அடுத்த வசனம். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது முக்கியமான பாயிண்ட், விசாரித்த போது இவள் என் சகோதரி என்றான். இங்க பாருங்க, ஆபிரகாமு பஞ்சம் வந்தப்ப எங்க போனா? எகிப்துக்கு போயிட்டான். இவனுக்கு பஞ்சம் வந்தப்ப கர்த்தர் இங்கே இரு அப்படின்னாரு, அவன் நின்னுட்டான். ஆனா ஆபிரகாம் எகிப்துக்கு போனனால பொண்டாட்டி என்ன செஞ்சுட்டாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்பவுமே நீங்க வில் ஆஃப் காடை விட்டு, காட் இருக்கிற இடத்த விட்டு வெளியே போகும்போது உங்கள் உடைமைகள் உங்களுக்கு சொந்தமானவைகளா என்பது ஒரு கொஸ்டின்குள்ள அது வருது. ஆனாலும் கர்த்தரோ இரக்கத்தில் இயேசுமுள்ளவராகி மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆமா என் அன்புக்குரியவர்களே, ஆனா இவன் இங்கே இருக்கிறான், ஏகப்பட்ட பேர் சுத்தி நிற்கிறாங்க. ஆமா, அப்படியே வந்து கழுகு மாதிரி. ஆனா இங்கே நடந்த விஷயம் வேற. ராஜாவே என்ன சொல்லிட்டாரு, இவன் ஒய்ஃபு பக்கம் எவனாவது திரும்பினீங்கன்னா அவனை உடனே தூக்கில் போட்டுறான்ட்டார். அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 7க்கு அப்புறம் அங்கே 2 நாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தீர் ராஜாவை அபிமெலேக்கு ராஜாவே பார்க்குறான், ஜன்னல் வழியாக பார்க்குறான். ராஜாக்கெல்லாம் நிறைய ஜன்னல் வழியாக தான் பார்க்குறான். இப்போ சாலமன் ஈசாக்கு தன் மனைவியை ரெபேக்காலோடு விளையாடி கொண்டிருந்தான். ஈசாக்கு அபிமெலேக்கு அழைத்து அவன் மனைவியாக இருக்கிறாளே, பின்ன ஏன் அவன் சகோதரி என்று சொன்னேன். ஈசாக்கு அவனுக்கு தானே சாகாதபடி இப்படி சொன்னேன், பயந்து போய் சொன்னேன் அப்படின்னு. அடுத்த வசனம் சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அபிமெலேக்கு எங்களுக்கு தேவைப்படி செய்ய ஜனங்கள் யாராயில் மனைவி சைனிக்கு என் மேல் பழி சுவரன் இடமுண்டாக்கினாயே என்றான். அடுத்து பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனையாகிலும், கையை தட்டுங்க, சொன்ன இடத்துல என்ன வருது பாருங்க, ப்ரொடெக்ஷன். இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று. கொடுங்க சார், எக்கால தூதுங்க சார். ஆபிரகாமுக்கு நடக்கல, ஆனா ஈசாக்கு நடந்துச்சு. கவர்மெண்டே ப்ரொடெக்ஷன் கொடுத்துச்சு. ஏன் தெரியுமா? அந்த தேசத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதவித்தான். ஜனங்கள்கிட்ட சொல்லு, அப்புறம் அந்த தேசத்தில்ன்ற வார்த்தை இந்த வசனத்துக்குள்ள இருக்கா அப்படின்னு திரும்ப எடுத்து போய் பார்க்குறேன். பல தடவை சொல்லியிருக்கிறோம், ஆனால் ஆவியானவர் பேசும்போது வேற விதமாக இருக்கு, வேற டைமென்ஷனில் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, விதைப்பது முக்கியம், எல்லாம் சொல்லுங்க. ஆனால் சொன்ன தேசத்தில் விதைப்பது, அவன் 100 மடங்கு பலன் பெற்றான். கர்த்தர் நல்லவர். எப்பவுமே மைண்டில் வச்சுக்காங்க, எப்பவுமே மைண்டில் வச்சுக்காங்க. என்னுடைய பணம் அல்ல நான் இஷ்டத்திற்கு விதைப்பதற்கு, அது தேவன் எனக்கு கொடுத்தது. ஆகையால் தேவன் சொல்லுகிற இடத்தில் நான் என்ன செய்கிறேன்? விதைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. 100 folds blessing. அதுதான் நீங்கள் இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம். எப்படி என்ன சொல்ல வரேன் இன்னைக்கு, அதான் நான் பேசிக்கொண்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, கர்த்தர் சொல்லுவார் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தன்னை வெளிப்படுத்தும் ஸ்தானம் எதுவோ அந்த ஸ்தானத்திற்கு நீர் போய், அந்த ஸ்தானம் தூரமா இருந்தாலும் நீ அங்கே போய், அழகா சொல்லுவார், அங்கே போய். அது பேசும்போது இப்போ அந்த இடத்துக்கு போகணுன்றக்காண்டி இதை பேசுகிறேன். ஆனால் அது வந்து காணிக்கை பேசும்போது அதை பேசுவார். நான் அதை இந்த இடத்துல பேசுனா நீங்கள் அதை வேறு விதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் அதை அந்த இடத்த விட்டுட்டு பேசுகிறேன். அது எப்படி தொடங்குவார்னா, உன் காணிக்கையில் அந்த இது விஷயம்லாம் பேசுவார். வந்து நீ கண்ட இடங்களில் அப்படின்னு பேசி, நீ விதைக்காதே, உன் தேவனாய கர்த்தர் உனக்கு தன்னை வெளிப்படுத்தும் ஸ்தானம் எதுவோ அந்த ஸ்தானத்திற்கு நீ போய் அவைகளை விதைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் சொல்லுவார். அடுத்து சொல்லுவார் வந்து, அந்த ஸ்தானம் தூரமாக இருந்தாலும், அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆடு மாடு இதை தான் கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்போ இது அம்புட்டையும் தூக்கிட்டு அவ்வளோ தூரம் போகிறது,
அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்கள் நினைப்பான்றக்காண்டி அவர் சொல்கிறாரு, அதை பணமாக மாற்றி, அந்த காலத்தில் அதை வந்து கொடுத்து பணமாக்குறன்றது ஒரு பெரிய விஷயம். இல்லாட்டி பொருள் தான், பண்டமாட்டம் தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. அதை பணமாக்கிக்க, நீ டிஸ்டன்ஸை பற்றி யோசிக்காத, அதை எப்படி ஈஸியாக பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் நான் சொன்ன இடத்துல தான் சொன்ன மாதிரி தான் நீ செய்யணும்னாரு. அங்கே போகணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் காணிக்கை மட்டுமல்ல, நீங்கள் கனெக்டாக இருக்க வேண்டிய இடம் எங்கே தேவன் பேசுகிறாரோ. நான் பார்க்குறேன், நிறையா பீப்புள் பார்க்குறேன். என் அன்புக்குரியவர்களே, அங்கெல்லாம் சர்ச்சை இல்லையா? அங்கெல்லாம் கர்த்தர் பேசலையா? பேசுகிறாரு. நீ எதையும் குறைத்து மதிப்பிடவே கூடாது. ஒவ்வொரு சபையிலும் தேவன் பேசுகிறார். இப்போ பிரச்சனை என்னவென்றால், தேவன் எனக்கு எங்கே பேசுகிறார்? அப்போ தேவன் எனக்கு பேசுகிற இடத்துக்கு நான் தொடர்ந்து வரும்போது என்ன நடக்கிறது என்றால், எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒரு அரக்கனை போல வளர ஆரம்பிக்குது. ஒரு அன்நேச்சுரல் ஃபெய்த்து என்னை வந்து ரூல் பண்ணுது. நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன். என்னது இது ஃபோர்ஸ் பண்ணுது, என்னை வேற லெவலில் திங்க் பண்ண வைக்குது. என்னுடைய சூழ்நிலைகளை இது மாற்றுகிறது. இந்த பூமியிலே சுடர்களை போல நாம் பிரகாசிக்க வைக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்போ எப்படி ஒரு இடத்தை நாம் வந்து கனெக்ட் ஆகிறது அப்படின்னா, ஒருவேளை வெளி நாடுகளில் கூட இருக்கலாம், வெளி இடங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிற அந்த வார்த்தை இருக்கும்போது அதில் கனெக்ட் ஆகிறோம் நம்ம. அப்படித்தான் யூடியூப்பில் வந்து நீங்கள் சேனலை செலக்ட் பண்ணுறதும், எவ்வளோ சேனல்ஸ் இருக்கும், எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு எங்கே உன்கிட்ட பேசுகிறாரோ அந்த சேனலை டைப் பண்ணி அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே பெல் பட்டனை அமுக்குவாயாக. என்ன நடக்குதுன்னா, இந்த நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் நிறைய அற்புதம் நடக்கிற இடத்துக்கு போவீங்களா, நிறைய வார்த்தை பிரசங்கிக்கிற இடத்துக்கு போவீங்களான்னு கேட்கும்போது, நான் அற்புதம் நடக்கிற நிறையா கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் போன இடத்துலலாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அங்கே நிறையா நடந்திருக்கு. ஆனால் வரும்போது நான் எப்படி தான் வரேன்? வெறுமையாக தான் வரேன். ஏன்னா தேவ கிருபையில் எனக்கு வியாதி இல்லை, அதனால் அற்புதம் இல்லை. அப்போ அங்கே போனப்போ எல்லாருக்கும் வேட்டி சட்டை கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு கொடுக்கல. ஆனால் ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு வந்து பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதான் நான் போகிற இடம். ஸோ இட்ஸ் நாட் மேட்டர் ஆஃப் க்ரௌடு, இட்ஸ் மேட்டர் ஆஃப் க்ளவுடு. ஆமேன். அது கூட்டத்தை பொறுத்ததல்ல, அது மேகத்தை பொறுத்தது, அது சத்தத்தை பொறுத்தது, அது உயிர்ப்பிக்கிற ஜீவனை பொறுத்தது. இப்படித்தான் நீங்கள் ஒரு சபையை செலக்ட் பண்ணணும். இப்படித்தான் நீங்கள் விதைக்கும் இடத்தை செலக்ட் பண்ணணும். இப்படித்தான் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய அன்புக்குரியவர்களே. அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் எதிரிகள் கூட. நேற்று ஒரு செய்தி கேட்டேன், அது வந்து அழகாக அந்த பிரீச்சர் சொன்னார், சவுலுக்கு தாவீதை பிடிக்காது. ஏன்னா பொம்பளை பிள்ளைகளாம் சேர்ந்து என்ன செஞ்சிருச்சு? பாட்டு பாடிடுச்சு. அவனுக்கு அதுதான் பெரிய லெவலில் பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ அவன் என்ன கோவமாயிட்டான்னா, சவுலுக்கு தாவீதை பிடிக்கவே இல்லை. ஆனால் தொடர்ந்து யுத்தத்துக்கு போகிறப்பெல்லாம் யாரை தான் அனுப்புகிறான்? தாவீதை கூப்பிடியானா. ஏன்னா அவன் இல்லாமல் வேலை ஆகாது. அப்போ என்ன சொல்ல வரான்? அவனுக்கு பிடிக்காட்டினா கூட அவன் மேலே இருந்த அனாயிட்டிங்க இவன் அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறார், அந்த ப்ரீச்சரு என்ன சொல்கிறாரு? உங்களை வெறுக்கிறவர்கள் கூட உங்கள் அபிஷேகத்தை அங்கீகரித்தாக வேண்டும் என்கிற இடத்திற்கு உங்களை கொண்டு வருவாராம். அதைத்தான் வந்து ஏசாயா எழுதுறான், உன்னை பகைத்தவர்களும் உன்னிடத்தில் வந்து உன்னிடத்தில் மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார். கையத்தட்டே, ஓ தைரியமா நான் சொல்லுகிறேன். இதை கேட்டோன்னா கோவமாய் போடா என்ன இப்படி சொல்லுவேன் நினைக்கிறேன் அப்படின்னு போட்டா போக முடியாதுன்றேன். நான் இதை கேட்ட பிறகும் சொல்றேன். இல்லை என்னன்னா, உன்னிடத்தில் மாத்திரம் கர்த்தர் இருக்கிறாருன்னா மற்றவங்க கர்த்தர் இருக்காரு. கர்த்தர் எல்லா இடத்துல இருக்கிறாரு, ஆனா எனக்கு உங்களை தான் சார் இருக்கிறார். இது என்னன்னா, this is not the matter of pride. அதை புரிஞ்சுக்கங்க. This is not matter of pride. It's a matter of calling and anointing and love and relationship. இது வந்து உங்களை தேவன் நேசிக்கிறாரு, கூட்டிட்டு வரனால அவர் பெரிய ஆள்னு அர்த்தம் இல்லை. உங்களை என்ன நேசிக்கிறாருன்னா, உன்னை நேசிக்கிற இருதயம் அங்கதான்டா உண்மைக்கே இருக்கு. உன்னை உண்மைக்கே நேசிக்கிறீங்க அவன் தான்டா, அட்டாண்டா என்பதுதான் அங்க விஷயம். லவ் இஸ் த மேட்டர். அப்போ உங்களை தேவன் என்ன செய்யற? உங்க பிள்ளை நீ எங்க போய் ஸ்கூல்ல சேர்ப்பீங்க? நீ பெரிய பணக்கார சார்,
எவ்வளோ வேணால் ஃபீஸ் கட்டலாம். மதுரைக்குள்ள 100 ஸ்கூல் இருக்குது. எந்த ஸ்கூலில் உங்கள் பிள்ளைய போய் நீங்கள் வந்து அட்மிஷன் போடுவீங்க சொல்லுங்கள்? இருக்கிறதுல என் பிள்ளைய நல்லா சொல்லி கொடுக்குற ஸ்கூல் எதுவோ அங்கே தான் என் பிள்ளைய நான் சேர்ப்பேன். நீங்கள் உங்கள் பிள்ளை படிக்கிற ஸ்கூல் நல்ல ஸ்கூல் தூரமாக இருக்குது, ஆனாலும் நீங்கள் பஸ்ஸு கூட வச்சு அங்கே கூட்டு போவீங்களா? பக்கத்தில் ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் இருக்கு, அங்கே அனுப்பிச்சிருவீங்களா? பக்கமாக இருக்குன்ட்டு இல்லை. கார்பரேஷன் ஸ்கூல் படிப்பது தவறு கிடையாது, நல்லா சொல்லி கொடுத்தா அங்கே போகலாம். அப்படித்தான் தேவனும் தன்னுடைய பிள்ளைகளை எங்கே கொண்டு போகணும்னு அவர் தான் முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து இவனை இங்கே கொண்டு போகணும், அவனை அங்கே கொண்டு போகணும். ஏன்னா இவனை நான் நேசிக்கிறேன், இவனுக்கு வந்து என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பனை நான் இவனுக்கு தருவேன் முடிவெடுக்கிறேன். ஸோ என்ன சொல்ல வருகிறேன் என் அன்பாக்குரியவர்களே, அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகும்போது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கேட்குது, வாய்ஸ் கேட்குது. நான் ஒரு செய்தியை கேட்பதற்கு பாருங்கள், இங்கேருந்து 1.5 மணி நேரம் கழித்து தான் நாங்கள் போவேன். காரில் போனாலே போகிறவள்ள தூங்கிடுவாங்க. மதுரையை ஒட்டி தான், ஆனால் மதுரை வெளியே அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. பக்கத்துலலாம் சர்ச்சை இல்லையே, அங்கே போகிறீங்க? அப்போ இல்லை, அங்கே தான் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார். இப்போ உட்காருவேன் பாருங்கள், அவர் 2 மணி நேரம் பாட்டு அசையாமல் பேசிட்டு பாரு, கும்முன்னு இருக்கும். திரும்பி பார்ப்பேன், கூட வந்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. எதிர் சொல்லுவேன், டைட்டானிக் படம் பார்த்த மாதிரி இருக்குது சார். டைட்டானிக்னா இப்போ 6 மணி நேரம் எடிட் பண்ணாத 6 மணி நேரம் இருக்குல்ல, அது உள்ளேருந்து வெளியே வரும்போது என் கண்ணெல்லாம் கூசும். என்ன ரொம்ப நேரம் இருட்டில் உள்ளே உட்காந்துருந்தாங்களா, அண்ணே உங்கள் கூட சர்ச்சுக்கு வந்தோம்னா 6 மணி நேரம் எப்படி நீ உட்காந்து, ஆனால் எனக்கு கும்முன்னு இருக்கும். என் அன்புக்குரியவர்கள் என்னென்னா, ஒரு ஆளுக்கு பேசுகிற இடத்துல எல்லாருக்கும் பேச வேணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கணும், உங்கள்கிட்ட தேவன் எங்கே பேசுகிறாரு அதை சூஸ் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. மற்றது எல்லாம் எங்கே போனாலும் அது பிளாஸ்டிக் ஃப்ளவர் தான். ஆனால் தேவன் கொடுக்குற ரேமா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரியல் ஃப்ளவர். அதில் ஸ்மெல் இருக்கும். ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் விருத்திக்காய் சொல்கிறேன். இத்தகைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, இந்த வார்த்தைக்கு பேர் தான் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன். தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன். நம்முடைய வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரமானதும் தேன் கூட்டிலிருந்து. அப்படின்னா டைரக்டா கடவுள்கிட்டே இருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை வரும் பாருங்க, அதான் கூட்டில இருந்தே ஒழுகுது. நீங்க புக்கு படிக்கிறீங்க, அது பண்ணீங்க, இது பண்ணீங்க, எல்லாமே வார்த்தை தான். ஆனால் அதெல்லாம் பாட்டில்டு தேன், ஹனி. ஆனால் திஸ் இஸ் ஃப்ரம் ஹனிகோம், தேவன்கிட்டருந்தே வர்றது. இந்த வார்த்தையை தினந்தோறும் காலையில் நீங்கள் கேட்டு பழக வேண்டும். ஒரு அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை ரொம்ப ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் ரொம்ப நாளாக உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தினந்தோறும் காலை என் அன்புக்குரியவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கேட்பது போக அதுதான் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன். அப்படி வார்த்தையை தினந்தோறும் நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கும்போது உங்கள் சரீரம் மறுரூபம் அடைய ஆரம்பிக்கிறது. நீங்கள் வேறொரு மண்டலத்தில் பிரவேசிக்க ஆரம்பிக்கல. இந்த வார்த்தையை கேட்பதினால்தான் விசுவாசம் என்ன செய்கிறது, வளர்கிறது. இதைத்தான் faith cometh by hearing the word of God. ஸோ அத்தகைய வார்த்தைகளை கேட்கிற இடங்கள் எவ்வளவு என்ன சொல்ல அது ரிஸ்கியான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் என்ன செஞ்சு போய் ஒட்டி கொள்ளும்படி உங்களை அழைக்கிறேன். ஸோ இந்த தீர்மானத்தை உங்கள் மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதை வேணால் இழந்துடலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை மட்டும் எதற்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இழக்கவே கூடாது. சில நேரம் சில நல்ல ஊழியர்கள் எனக்கு பிடிக்கும், ஆனால் அங்கே போய் உட்காந்தேன்னா எனக்கு தூக்கம் தான் வரும். அப்போ நான் ரொம்ப நாள் கருத்து நல்லவர் ஆண்டவரே கருத்த சொல்லி நல்லவர்னா கூப்பிட்டு போய் காஃபி வாங்கி கொடுறா, இல்லை கையில் ஒரு 1000 ரூபா கொடுறா, அவருக்கு 500 ரூபா கொடுறா, அவர் ஆசீர்வதிரா. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, வார்த்தை எங்கே உனக்கு வருது அங்கே தான் நீ போகணுன்னாரு. இதில் மட்டும் நீ காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. எல்லா ஊழியர்களையும் நான் நேசிக்க வேண்டும். எல்லா ஊழியருக்கு நான் என்னுடைய அன்பின் நிமித்தம் நான் எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் வார்த்தைக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இதுதான் புத்திசாலித்தனம். கர்த்தர் அங்கே தான் நம்மளை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அடுத்த வாரத்திற்கான முன்னுரையாக இன்றைக்கு வாசித்து முடிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 8, 28, 29, 30, 31 5 மினிட்ஸ் நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களிடத்தில் நான் பேச விரும்பின ஒரே ஒரு மேஜர் விஷயம் என்னடா, ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ். அதுதான் உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்க கூடியது. வேர்ட் ஆஃப் காட் வேறு, வாய்ஸ் ஆஃப் காட் வேறு. வேர்ட் ஆஃப் காட் என்பது சங்கீதம் 91 மனப்பாடமாக ஒப்பிக்கிறது, நல்லது.
இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வாய்ஸ் ஆஃப் காட் என்பது அதிலிருந்து தேவன் உங்களுக்கு பேசுவது. இங்கே பாருங்கள், 1 to 1 எல்லாம் சொல்லுங்கள். நான் இதை கூட அடுத்த வாரம் கூட வாசித்துக்குவோம். இதை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 to 1, தட் இஸ் வாட் வாய்ஸ் ஆஃப் காட். தேவன் உனக்கு என்று பேசுகிறது அந்த வார்த்தை தான் வாய்ஸ் ஆஃப் காட். இது உங்களுக்கு வரும்போது தான் உங்கள் மினிஸ்ட்ரியோ, உங்கள் டிபார்ட்மெண்ட்டோ, உங்கள் வேலையோ, உங்கள் திருமணமோ ஸ்ட்ராங்காக நிற்கும். தேவன்கிட்ட இருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை, அது ஊழியக்காரர் மூலமாக கூட வரலாம். ஆனால் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் தேவன் உங்களிடத்தில் பேசுவார். அந்த வார்த்தை உங்களை எடுத்து கட்டக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். இதைத்தான் வந்து கர்த்தர் வந்து மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஒரு டெத்து நடந்துச்சு. அந்த டெத்து வந்து லாசர் வந்து இறந்துட்டார். அப்போ வந்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இருந்தீங்கன்னா அவன் செத்துருக்கவே மாட்டான் அப்படின்னு இயேசுவை பார்த்து அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மார்த்தாளை பார்த்து பேசுகிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னார். நான் பிரசங்கம் பண்ணேன்னு அவர் சொல்லலை, நான் உனக்கு பர்சனலாக சொன்னேன்ல. கையை தட்டுங்க சார். இதுதான் ஃபவுண்டேஷன். இங்கே ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருப்பார் பாருங்க. ஒரு முறை நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் நல்ல செய்தி கொடுக்குறீங்க, ஆனால் அந்த செய்திகள் வந்து நான் ஒரு 50 பேருக்கு பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் ஒரு டைரக்டர் பாருங்கள், ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த மெசேஜை அவன் படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் 1 கோடி 2 கோடி பேர் அதை கேட்டுறாங்க. ஆனால் என்கிட்ட நைட்டு கொடுக்குற நீங்கள் மெசேஜை 100 பேர் தானே கேட்குறாங்க என்று நான் ஒரு நாள் பேசிக்கிட்டு கர்த்தர் என்கிட்ட சொன்னார், எந்த மனுஷனும் விளக்கை கொளுத்தி அதை மரக்காலின் கீழ் மூடி வைக்க மாட்டான். விளக்கை கொளுத்துகிறவன் அந்த வெளிச்சம் எல்லோருக்கும் கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பான். அப்ப விளக்க கொளுத்துனவன் எவ்வளவு விவரமா அதை கொண்டு போய் உயரமா வைப்பான்னா, உனக்குள்ள விளக்க கொளுத்துனா அதை உலகம் முழுவதும் பார்க்கத்தக்கதாய் நான் விளக்கு தண்டின் மீது வைப்பேன். அதனால விளக்க நான் கொளுத்துறேன், விளக்கு தண்டை நீ தேடுன்னு நான் சொல்லவே இல்லை. நான் கொளுத்துனேன்னா நான் உன்னை உலகத்துல வைப்பான்டா. அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள அப்படியே தீ பிடிச்சிச்சு. நீ நிற்கிற இடத்துல நில்லு, உன் செய்தியை நான் உலகம் ஃபுல்லாக கொண்டு போறேன்னாரு. நான் நிற்கிற இடத்துல நிற்கிறேன். கை தட்டுங்க. நான் நிற்கிற இடத்துல நிற்கிறேன். ஆனால் டெய்லி நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம், பெருகிக்கிட்டே இருக்கிறோம். நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்கிட்ட காசு இல்லை, டிவியிலலாம் நான் வந்து மெசேஜ் கொடுக்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு போய் கர்த்தர் சொன்னார். நான் நினச்சா பணமே இல்லாமல் எல்லாரும் டிவியிலும் உன்னை தெரிய வைக்க இது போக பாரு, இன்னைக்கு யூடியூப்ல வேர்ல்டு ஃபுல்லாக போகுது. அதுக்கு நாங்கள் எதுவுமே நம்ம செலவழிக்கிறது இல்லை. மதுரை டிவியில் கூட போகுது, நம்ம அதுக்கு தேவன். ஸோ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், என் அன்புக்குரியவர்களே, தேவன் விளக்க கொளுத்திட்டார்னா அதுக்கப்புறம் நான் போய் அதை விற்கிற சந்தையை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். அதான் கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, உன் கரத்தை சமுத்திரத்தின் மீதும், உன்னுடைய வலது கரத்தை சமுத்திரத்தின் மீதும், உன் இடது கரத்தை ஆறுகள் மீதும் நான் என்ன செய்வேன், வைப்பேன்றாரு. 2 விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு பாருங்க. ஒன்று சமுத்திரம், இன்னொன்று ஆறு. இந்த ஆறு என்ன செய்யுது, ஊரா போய் பாயுது. எந்த ஊருக்கெல்லாம் பாயுதோ அந்த ஊருக்கெல்லாம் ஆசீர்வாதம். அந்த நதி காவிரி அப்படியே பெங்களூர்ல தொடங்குச்சுன்னா பெங்களூர்ல ஆசீர்வாதம், அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஆசீர்வாதம், இந்த நதி போற இடம்லாம் ஆசீர்வாதம். ஆனா கடல் இருக்கு பார்த்தீங்களா, அது எங்கேயுமே போகாது. ஆனா எத்தனை பேர் கடலுக்குள்ள வந்து முங்கி மூழ்கி எடுக்கணும், முத்தெடுக்கணும், வந்து மீன் எடுக்கணும்னு நினைக்கிறானோ அவன்லாம் வந்து அல்ல அது நின்ன இடத்துல வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ சிலரை தேவன் நதியா வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. சிலரை தேவன் கடலா வச்சிருக்கிறாரு. நதி நீங்க இருக்கிற இடத்துக்கு வரும், ஆனா கடல் வந்து இருக்கிற இடத்துக்கு தான் நீங்க போகணும். ஆனா எவ்வளவு எடுத்தாலும் வந்துகிட்டே இருக்கும். கடலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இந்த உலகத்துல இல்லாத பல கலர்ஸ் அங்க இருக்குதான். இந்த பூமியில் நீங்க அந்த கலர்ஸை பார்த்துருக்கவே மாட்டீங்களாம். அப்பேற்பட்ட மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் கடலுக்குள்ள இருக்கான்.
என் அன்புக்குரியவர்களே, அவ்வளவு நிறங்கள், உயிரினங்கள், மீன்கள், அதான் உள்ள போனீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கடல்ல சில பகுதியின் ஆழத்தை அவர்கள் பூரணமாய் கணக்கிடவே. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அப்ப தேவன் இடத்தில் சொன்னபோது, உன்கிட்ட நான் ஒன்று செஞ்சேன்னா அதை நான் எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணுமோ நான் கொண்டு போவேன். அப்ப இந்த வார்த்தை நான் உனக்கு சொல்லவில்லையா? இதுதான் 1-to-1 கான்வர்சேஷன். எதை நான் கேட்கிறேன், காமனா நீங்க கேட்கிற மெசேஜ் வேற, 1-to-1 கான்வர்சேஷன் வேற. இது அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். சமீபத்தில் கூட ஒரு தீர்க்கதரிசி அம்மா என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, வந்து யூ அண்ட் மீ அப்படின்னாரு. நீயும் நானும், நீயும் நானும் நீங்க சேர்ந்தே போனாதீங்க. அந்த ராஜரிகமான திட்டங்கள், நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த சத்தத்தை கேட்டு பழகுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா என்ன செய்யும், நிற்க வைக்கக்கூடியது. இன்னொரு வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது, நான் அதோட முடிக்கிறேன். யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவாவே பலம் கொண்டு திடமனதாயிரு, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் நிற்பதும் இல்லை, ஒருவனும் உன் மீது கை போடுவதும் இல்லை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? இது ஏதோ ஒரு காமன் மெசேஜ் இல்லை, இது வந்து ஒரு ஆல்டர் காலிங் இல்லை, இது 1-to-1 கான்வர்சேஷன். என் அன்புக்குரியவர்களே, 100 வார்த்தைகள் நீங்க சாதாரண கேட்கிற வேர்ட் ஆஃப் காடை விட ஒரே ஒரு வாய்ஸ் ஆஃப் காட் உங்களை உள்ளுக்குள்ள இருந்து விஸ்வரூபம் எடுக்க வச்சிரும் உங்களை. எப்பொழுதெல்லாம் நான் மீடியாவை குறித்து எனக்கு சோறு வருதோ அப்பெல்லாம் அந்த வசனத்தை வாசிப்பேன். விளக்கை கொளுத்தினவன் அதை விளக்கு தண்டின் மீது வைப்பான். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த புதிய உடன்படிக்கை சபையை துவங்குவதற்கு முன்பாக நான் சொன்னேன், இவ்வளோ சபைகள் இருக்கும்போது எதுக்கு ஆண்டவரே சபையை ஆரம்பிக்கணும்? கர்த்தர் சொன்னார், ஒருவனும் பழைய துருத்தியிலே புது ரசத்தை என்ன செய்ய மாட்டான், வைக்க மாட்டான். புது ரசத்தை புது துருத்தியில் வைப்பார்கள். ஸோ இந்த நியூ கவர்னன்ட் பீப்புளை வந்து நீ புது துருத்தியில் தான் நீ வைக்கணும். அந்த வார்த்தை தான் இந்த ஃபவுண்டேஷன். இது கீழே போட்டிருக்காங்களே, ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்களான்னு கேட்குறீங்களா? இல்லை, அவர் போட்டிருக்காரு. அது ஃபவுண்டேஷன் அல்ல, அது அல்ல. புது ரசத்தை புது துருத்தியில் வார்த்து வைப்பார்கள், அதுதான் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் என்ன செய்யணும், ஆயிரங்களா லட்சங்களா சபையை பெருக பண்ணும். என் அன்புக்குரியவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகுற போது உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் சூழ்நிலை கேட்டவர் போல என்ன செய்யாது. துன்மார்க்கர் காற்று பறக்கடிக்கும் பதருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஒரு காத்தடிச்சுன்னா அந்த இலை போய் அங்கிட்டு விழுகும், அங்கிட்டு காத்தடிச்சா இங்கிட்டு விழுகும். அப்படித்தான் சூழ்நிலை கேட்டாவார் போது அது கேட்டார் போல முடிவுகளை நாம் எடுக்க மாட்டோம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வார்த்தை எனக்குள்ள இருக்கு, அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நான் முடிவை எடுப்பேன். அதான் கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். வேறு விதமாய் சொன்னால், அவன் வாய்க்கிறதை எல்லாம் செய்வான். துன்மார்க்கரோ அப்படி இராமல், கையை தட்டுங்க ஒரு அளவுக்கு, காற்று பறக்கடிக்கும் சூழ்நிலை கற்றார் போல் நம்ம மாறக்கூடாது. பஞ்சமே வந்துச்சு சார் ஈசாக்குக்கு, ஆனால் அந்த தேசத்தில் இருப்பேன்னா. ஊருக்கு தான் பஞ்சம் வந்துச்சு, ஆனா இவன் மட்டும் ஐஸ்வர்யவன் ஆயிட்டான். பஞ்ச தேசத்துல வித விதைச்சு ஐஸ்வர்யவன் ஆயிட்டான். பைபிள் சொல்லுது, அந்த ஊர்ல இருந்தவன்லாம் பொறாம விட்டாயலாம். என்னடா அவன் செஞ்சா மட்டும் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. ஸோ மனசு சொல்ற இடம் இல்லை, அல்லது வந்து மக்கள் சொல்ற இடம் அல்ல, வார்த்தை சொல்லுகிற. அப்ப அந்த வார்த்தை என்ன வார்த்தை? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவன் சொல்லுகிற வார்த்தை. அப்ப கத்தி எடுத்துட்டு யோசுவா சண்டைக்கு போகும்போது ஒன்னே ஒன்று மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாய் நிற்பதில்லை. எவன் வந்து நின்னாலும் எனக்கு இந்த வசனம் தான் வரும், அடிச்சு தகர்றா, ஒருத்தர் நிற்க முடியாதா, ஒருவன் உன் மீது கை போடுவதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல, கையை தட்டுங்க சார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன்.